ஒரு இனிப்பு பண்டத்தை ஆசைப்பட்டு சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ நேரம் அந்த சுவை நமக்கு தெரியும். நாக்கு நுனியில் இருக்கும்போது தான் அது இனிக்கும். உள்நாக்குக்கு போயிட்டுன்னா அந்த சுவை நமக்கு தெரியாது. கழுத்து கீழே போனால் அதுக்கு அர்த்தமே வேற. ஆனால் நம்மோட வேண்டுதல்களை கேட்டு அவன் நமக்காக எப்படியெல்லாம் அருள் செய்கிறாங்கிறத புராணங்களில் படித்து அதையெல்லாம் மனசில் நினச்சி உருகி யாராவது கோமதின்னு சொன்னாங்கன்னா அவங்க வாயெல்லாம் இனிக்கும். அதை பக்கத்தில் இருந்து கேட்குறவங்களுக்கு காதெல்லாம் இனிக்கும். அவளை பற்றி எப்போல்லாம் நினைக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம மனசெல்லாம் இனிக்கும். இன்னும் சொல்லப்போனால் பணத்தை கொடுக்குற லட்சுமியும் படிப்பை கொடுக்குற சரஸ்வதியும் இந்த பூமியே தாங்குற பூமாதேவின்னு எல்லாருமே கோமதி கோமதின்னு சொல்லி தான் இந்த பதவியே அடைஞ்சிருக்காங்கன்னா பாருங்களேன். நாமளும் எப்பவும் கோமதி கோமதின்னு வாய் நிறைய சொல்லி அவள் அருளை பெறுவோம். சொன்னாலும் வாயினிக்கும் சொல்ல கேட்டால் காதினிக்கும் பன்னாளும் சிந்தித்தால் பரந்தினிக்கும் சிந்தையெல்லாம் பொன்னாளும் கலையாளும் புவியாளும் புகழ்ந்தேத்தும் அன்னாயுன் சரிதங்கள் அற்புதமாம் கோமதியே.